நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரிகள். ஆண்டவர் கடவுள் சொல்லுகின்றார், நான் உன் வலக்கையை இறுக பற்றி பிடித்துக் கொண்டுள்ளேன், நீ அஞ்சாதே. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், நீ பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ கலங்காதே என்பதை இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கடவுள் என்பதை எடுத்து கூறுகின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். யார் யாரெல்லாம் அவரை அன்பு செய்கிறார்களோ அவர்களை எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து பாதுகாக்கின்றார். இந்த உலகத்தால் தர முடியாத பாதுகாப்பை, எந்த ஒரு அரசராலும் எந்த ஒரு அரசாலும் தர முடியாத அமைதியையும் பாதுகாப்பையும் கடவுள் தருகின்றார் என்பதுதான் உண்மையான ஒன்று. திருப்பாடல் 91 மிக அழகாக கடவுளுடைய பாதுகாப்பை எடுத்து கூறுகின்றது. திருப்பாடல் 91 முழுவதுமாக இறைவனுடைய பாதுகாப்பை தான் சொல்லுகின்றது. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் அவர் அவர்களை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றொழைக்கும் கொள்ளை நோயினின்றும் விடுவிப்பார். அவர் தம் சிறகுகளால் அவர்களை அரவணைப்பார், அவர்களை பேணி காப்பார் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றது. நீங்கள் அதை வாசித்தீர்கள் என்றால் கடவுள் எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுவும் ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட முறையிலே பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு நோயோ எந்த ஒரு அபாயமோ வராமல் தடுத்து நிறுத்தி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார் நம் கடவுள். அந்த கடவுளை நம்பி இருக்கின்ற ஒருவரையும் அவர் கைவிடுவதே கிடையாது. நாம் அந்த திருப்பாடல் முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது யார் அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்பது அந்த 91வது திருப்பாடல் 14வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் யாரெல்லாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறார்களோ அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் வந்து தாக்கினாலும் சரிதான், எத்தனை பேர் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். யார் யாரெல்லாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறார்களோ என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தானியேல் இறைவாக்கின நூலிலே நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 6 கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. தாரியு என்கின்றவன் அரசராக தன்னுடைய 62வது வயதிலே பதவியை ஏற்றுக்கொள்கிறான். பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு 3 பேரை தன்னுடைய அரசை நிர்வகிக்க ஆளுநர்களாக ஏற்படுத்துகின்றான். அந்த 3 பேரிலே ஒருவர் தானியேலும் ஏற்படுத்துகின்றார். அந்த 3 பேரிலும் தானியேலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் தானியேல் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் என்றால் கடவுளுடைய ஆவி தானியேலோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய ஆவி கடவுள் தானியேலோடு இருக்கின்றார். எனவே தானியேல் மற்ற அனைவரையும் விட சிறந்தவராக விளங்கி கொண்டிருக்கின்றார். இதனால் மற்ற 2 பேரும் பொறாமை கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது பொறாமை என்பது வருவது இயல்பாக ஒன்றாக இருக்கின்றது. மற்றவர்கள் பொறாமைப்படுவது இயல்பு. அதே போன்று இந்த 2 பேரும் தானியேல் மீது பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை கொள்கின்ற அவர்கள் சூழ்ச்சி செய்து சென்ற அரசரின் தானியேலிடத்தில் சொல்லுகின்றார்கள், அரசரே, இன்று முதல் வருகின்ற 30 நாட்களுக்கு நீ நம்முடைய அரசு முழுவதிலும் ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இந்த அரசில் இருக்கின்ற எல்லா குடிமகனும் உம்மிடத்தில் மட்டும்தான் வேண்ட வேண்டும், உம்மிடத்தில் மட்டும்தான் தன்னுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பிக்க வேண்டும் 30 நாட்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த தாரியு அரசனும் அந்த கட்டளையை பிறப்பிக்கின்றார். இதை தானியேல் இறைவாக்கினரும் படிக்கின்றார். ஆனால் தானியேல் இறைவாக்கினர் ஒவ்வொரு நாளும் 3 முறை கடவுளிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர். இதை படித்த பிறகும் கூட அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் அவர் அறிந்திருந்தார், அதனால் வரக்கூடிய ஆபத்தையும் அறிந்திருந்தார். தன்னுடைய உயிரே போய்விடும் என்றும் தெரிந்திருந்தும் கூட தான் அன்பு செய்த கடவுளை அவரை புறக்கணிக்கவில்லை. அவர் தன்னுடைய மாடிக்கு சென்று எருசலேம் பக்கமாக நோக்கி அவர் எப்பொழுதும் செய்வது போல 3 முறை, ஒரே நாளில் 3 முறை அவர் தொழுவது வழக்கம். அதே போன்று அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதை அறிந்த மற்ற 2 ஆளுநர்களும் படை வீரர்களை அனுப்பி அவரை கையும் களவுமாக
இறைவனை தொழுது கொண்டிருந்த நேரத்திலே பிடித்து வருகின்றார்கள். பிடித்து வந்து அரசனிடத்திலே அவரை சமர்ப்பிக்கின்றார்கள். அரசன் தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஒரு அரசனாக இருந்தும் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்த மக்கள், அதிலும் தானியேல் நல்லவன் என்றும் நேர்மையாளன் என்றும் அறிந்திருந்தும் கூட அந்த அரசனால் தானியேலை விடுவிக்க முடியவில்லை. எனவே அவன் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தானியேலை சிங்கத்தினுடைய குகையிலே சென்று அடைக்கின்றான். அடைக்கின்ற பொழுது அடைத்துவிட்டு வெளியே வருவதற்கு முன்பாக சொல்லுகின்றான், தானியேல், நீ வழிபடுகின்ற கடவுள் உண்மையானவர் என்றால் அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றான். செல்லுகின்ற அவன் இரவு முழுவதும் உறங்கவில்லை. விடியற் காலையிலேயே ஓடோடி வருகின்றான். ஓடோடி வந்து அவன் கேட்கின்ற முதல் கேள்வி, நீ நம்பியிருக்கின்ற உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாரா, உன்னை அந்த சிங்கத்தை நின்று விடுவித்தாரா என்று அந்த குகைக்கு வெளியில் நின்று அவன் கத்தி கேட்கின்றான். அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் தானியேல் இறந்திருக்க கூடும் என்று. உடனே உள்ளே இருந்து தானியேல் சொல்லுகின்றார், என் கடவுள் என்னை பாதுகாத்தார், தம் தூதர்களை அனுப்பி சிங்கத்தினுடைய வாய்களை கட்டிவிட்டார், என்னை பாதுகாத்தார் என்று கத்துகின்றார். உடனே தானியேல் வெளியே வருகின்றார். வந்த பிறகு இந்த அரசன் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு பிரகடனத்தை அறிவிக்கின்றான். தானியேலுடைய கடவுளை உண்மையான கடவுள், அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் நம்மை விடுவிப்பார், நம்மை பாதுகாப்பார். இந்த உலகத்தால் தர முடியாத பாதுகாப்பை கடவுள் நமக்கு தருவார். அது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிதான். நம்மிடத்திலிருந்து அகல முடியாத துயரமாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாப்பார். நாம் அவருடைய நிழலில் இருக்கின்ற பொழுது, நாம் அவரை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார். நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது, நாம் இறைவனை முழுமையாக நம்புகின்ற பொழுது இறைவன் நம்மை விடுவிப்பார் என்பது முற்றிலும் உண்மையான ஒன்று. இந்த உலகத்திலே இறைவன் தரக்கூடிய பாதுகாப்பை தவிர வேறு யாராலும் சிறந்த ஒரு பாதுகாப்பை தர முடியாது. எனவே நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்வோம். நமது வாழ்வை அவரது கரங்களிலே ஒப்படைப்போம். இறைவன் நம்முடைய கரங்களை அவர் பற்றி கொள்வார். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். ஆமீன்.